எப்போதுமே பாசிட்டிவா நல்ல தாட்ஸ்ல இருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஆனா நம்ம எல்லாருனாலையும் எப்போதுமே எந்த நேரமும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே நம்ம இருக்க முடியுமா? ஏன் நிறைய பேருக்கு பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சாலும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒருவேளை நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தா இந்த தாட்ஸ் மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தான் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை சரியா மேனேஜ் பண்ணி எப்படி நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை அதிகமா உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குறது? இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பத்தின நிறைய கேள்விகள் எனக்கு நிறைய பேருக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி உங்களுக்குள்ள உருவாக்குற எதிர்மறை எண்ணங்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நெகட்டிவான தாட்ஸ் வர்றதுனால நீங்க ஒரு வித்தியாசமான பர்சனோ இல்லைன்னா இதனால உங்க லைஃப் வேஸ்ட் ஆக போறதோ கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகிறது ஒரு இயல்பான விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பொதுவாகவே நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம சர்வைவ் பண்ணுன்றதுக்காகவே நிறைய மெக்கானிசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் என்ன நடந்தாலும் இது தப்பா போயிடுமா, ஏதாச்சும் தவறா நடந்துருமான்ற எண்ணங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்கும். இதை நெகட்டிவிட்டி பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற நார்மலான ஒரு விஷயம் தான். ஆதி காலத்துல நம்மளோட முன்னோர்கள் ஆபத்தான பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. டேஞ்சரஸான மிருகங்கள் மாதிரி நிறைய ஆபத்துகளை தினமும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க உணவுகளை தேடுற சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் எப்போதுமே தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வரப்போற ஆபத்துகளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு சர்வைவல் நிலையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி பயஸ் அதிக அளவுல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃபை ஈஸியா உருவாக்கி கொடுத்தாலும் கூட நம்மளோட முன்னோர்கள் விட்டுட்டு போன இந்த நெகட்டிவிட்டி பயஸ்ல நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பாசிட்டிவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாம போயிடும். கடைசி வரைக்குமே சர்வைவல் மோட்ல தான் நம்ம இருப்போம். அதே சமயத்துல இயற்கையாவே நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நிறைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு உண்மையாவே தேவையான ஒண்ணுதானா அப்படின்னு சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை மாத்தி அமைக்கிற ஆற்றலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான நிறைய மெத்தட்ஸும் இன்னைக்கு நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நெகட்டிவ் தாட் நமக்குள்ள உருவானா அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள வர எந்த எண்ணம் ரொம்ப டீப்பா ஆழமா இருக்கோ அந்த எண்ணத்தின் படிதான் நீங்க ஈர்த்து வர விஷயங்களும் அமையும். உங்களுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகும் போது அந்த சமயத்துல அதை நீங்க சரியா மேனேஜ் பண்ணி பாசிட்டிவான தாட்டை ஆழமா உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குனீங்கன்னா இந்த பாசிட்டிவிட்டி மாதிரி தான் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க ஈர்த்து வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் நெகட்டிவான எண்ணங்கள் வராதவங்களோ சேலஞ்சஸை சந்திக்காதவங்களோ கிடையாது. பாசிட்டிவா வாழ்க்கையை வாழ்றவங்க தன்னோட நெகட்டிவிட்டியை உடனே ஐடென்டிஃபை பண்ணி அதை மாத்தி அமைப்பாங்க, வர சேலஞ்சஸை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை வளர விடாம உங்களை பாதிக்க வைக்கிற உங்களோட தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி அதிகமான பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குறதுன்னு 3 மெத்தட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். உங்களோட எதிர்மறை எண்ணங்களை நீங்க சரியா மேனேஜ் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படி நீங்க உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னு நீங்க சரியா கண்டறிஞ்சாதான் அதை மாத்தி அமைக்கிறதுக்கான வேலைகளை உங்களால பண்ண முடியும். ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரைக்கும் உருவாகுதுன்னு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த 60,000 எண்ணங்கள்லயும் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருது, எப்போ வருதுன்னு நீங்க கண்டிப்பா தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் தி சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்துல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்போதுமே என்ன இமோஷன்ல இருக்கீங்கன்னு நீங்க மானிட்டர் பண்ணாலே போதும், நீங்க நெகட்டிவான தாட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு உங்களால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொதுவாவே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களோட இமோஷன்ல உங்களுக்கு வெளியாகும். நீங்க கவலையா இருக்கீங்க, கோபம் ஒரு மோமெண்ட்ல உங்களுக்குள்ள உருவாகுது, உங்களுக்கு பதட்டமா பயமா இருக்கு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ் உங்களுக்குள்ள உருவாகும் போது அது உடனே கான்ஷியஸா கவனிச்சு இந்த இமோஷன்ஸை தொடர்ந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா நெகட்டிவான எண்ணத்திலேயே நான் மூழ்கி அதே வைப்ரேஷனை தான் உருவாக்கிக்கிட்டு இருப்பேன்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்தலை அந்த சமயத்துல நீங்க உருவாக்கணும். எந்த எண்ணமோ இமோஷன்ஸோ சிச்சுவேஷன்ஸோ நம்ம அனுமதிக்காம நமக்குள்ள அதிக நேரம் இருக்கவே முடியாது. எந்த சிச்சுவேஷனோ நிரந்தரமானதும் கிடையாது. இன்னைக்கு நீங்க சோகத்திலயும் பயத்திலயும் மூழ்கிக்கிட்டு இருக்க காரணமா இருக்கிற எந்த விஷயமோ இன்னும் 1 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ உங்க ஞாபகத்துல கூட இருக்காது. இன்ஃபேக்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்த டாக்டர் டெய்லர் அப்படின்னு ஒரு பிரெயின் சயின்டிஸ்ட் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும்போது அதுக்கான இமோஷன்ஸ் வெறும் 90 செகண்ட்ஸ் மட்டும்தான் உங்க பாடியில இருக்கும். 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்க ஃபீல் பண்ற இமோஷன்ஸ்லாம் நீங்க என்ன ஃபீல் பண்ணணும்னு நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவான இமோஷன்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ
அந்த சமயத்துல உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் உருவாகிக்கிட்டு இருக்குன்றத நீங்க உணர்ந்து அதை மாத்தி அமைக்க உடனே எஃபர்ட் எடுத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து உங்களால விடுபட முடியும். நீங்க சோகமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னா அதுலயே மூழ்கி போகாம உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் நல்ல மெமரிஸை உடனே நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரதோ, நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் கேட்கறதோ, உங்க குழந்தைங்க இல்லைன்னா பெட்ஸ் கூட நீங்க விளையாடுறது, இந்த மாதிரி உங்க போக்கஸை உங்களுக்கு சந்தோஷமான ஃபீல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மேல கொண்டு போகலாம். ஏதாச்சும் தப்பா நடந்துருமா அப்படின்ற பயம், பதட்டம்லாம் நீங்க ஃபீல் பண்றது ரியலைஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்க அன்பானவங்க கிட்ட ஹாப்பியான விஷயங்கள் பேசுறது, ஒரு சின்ன வெக்கேஷன் நீங்க பிளான் பண்றது, இயற்கையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, இல்லைன்னா போட்டோகிராஃபி, டிராவிங், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய காரியங்களை உடனே உங்க கவனத்தை நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை ஆட்கொள்ளாம பாசிட்டிவ் தாட்ஸை உடனே உங்களால உருவாக்க முடியும். நீங்க மாத்தி அமைக்கிற இந்த ஃப்ரீக்வன்சியை எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தி அதையே உங்ககிட்ட ஈர்த்து வரவும் ஆரம்பிக்கும். அடுத்ததா, மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் ஒரு டீப்பான நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஏதாச்சும் சம்பவங்களுக்கு சரியான சொல்யூஷன்ஸ் தேடாம அந்த ப்ராப்ளம்ஸ்னால நடந்த போராட்டத்தையும் நடக்க போறதையும் நினைச்சு நிறைய ஓவர் திங்கிங்குள்ள போறதுதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க ஆஃபீஸ்ல உங்க மேனேஜர் உங்க கூட பேசணும், ஆஃப்டர்நூன் என் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா உடனே நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா, என் வேலை என்னட்டு போயிடுமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்க நம்ம காலை ஆன்சர் பண்ணலன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, நம்மள மறந்துட்டாங்களா, இதோட நம்ம கூட பேச மாட்டாங்களான்னு தேவையில்லாத எண்ணங்கள், உண்மை இல்லாத விஷயங்கள், இது எல்லாமே நம்ம மைண்ட்ல போட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் தேவையில்லாத சீன்ஸையும் நெகட்டிவான அவுட்கமையும் நம்ம மைண்ட்ல உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது தினமும் அதிகமான நெகட்டிவ் தாட்ஸை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க மைண்ட்ல சில இஷ்யூஸ் நடக்கும்போது அது நெகட்டிவா முடிஞ்சிருமான்னு நிறைய சீன்ஸை உருவாக்கி இருப்பீங்க. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் உண்மையாவே நடந்திருக்காது. கடைசியா நம்ம இமோஷன்ஸையும் டைமையும் இந்த ஓவர் திங்கிங்னால நம்ம வேஸ்ட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த சமயத்துல உடனே ஒரு பாசிட்டிவான சொல்யூஷனை உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணிட்டு உங்களோட மற்ற விஷயங்கள் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸை உங்களால தவிர்க்க முடியும். என்னோட காலை உடனே அவங்க ஆன்சர் பண்ணலன்னா ஏதோ வேலையா இருக்காங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல திரும்ப கால் பண்ணிக்கலாம், மேனேஜர் என்னை கூப்பிடும் போது அதுக்கான ஆன்சரை நம்ம தெளிவா கொடுத்துக்கலாம், என் எண்ணத்துல வர்றது கட் பண்ண மட்டும்தான், இது எல்லாமே பாசிட்டிவா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு உங்க மைண்ட்ல ஒரு சொல்யூஷனை நீங்க செட் பண்ணிட்டு அதை பத்தி நெகட்டிவா இமேஜின் பண்றதை நீங்க தவிர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்கை ரீப்ளேஸ் பண்ற உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி பாசிட்டிவான சொல்யூஷன்ஸையும் நீங்க ஈர்த்து வருவீங்க. அடுத்ததா, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கிற பற்றாக்குறையினால உருவாகிற வருத்தத்தினாலையும் பயத்தினாலையும் தான். நம்மளை சுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிளெஸிங்ஸ் இருந்தாலும், நம்மளுக்கு இல்லாத விஷயங்களையும் குறைகளையும் எப்போதுமே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது லைஃப் என்ன ஆகுமோ, ஏன் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னு எப்போதுமே ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ள உங்களோட எண்ணத்தையும் வாழ்க்கையும் வழி நடத்திட்டு இருப்பீங்க. இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட், உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களையும் பிளெஸிங்ஸையும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை நினைச்சு பார்த்து நன்றி உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்குறது தான். நன்றி உணர்வுன்ற இந்த ஒரு ஃபீலுக்கு உங்களுக்குள்ள உருவாகிற எதிர்மறை எண்ணங்களை ஓவர் கம் பண்ற அதீதமான சக்தி இருக்கு. இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த பிராக்டிஸோட சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தினமும் காலைல நீங்க எந்திரிச்சோன்னே உங்களோட எண்ணங்களை எல்லா இடத்துலயும் போக விடாம பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி உங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு டெய்லி மார்னிங் இந்த பிராக்டிஸை நீங்க பண்ணிட்டே வரலாம். காலையில எழுந்தோடனே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 10 நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து உங்க கிராட்டிடியூட் ஜர்னல்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. நைட்டு தூங்க போற முன்னுக்கு எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலையோடையும் வருத்தத்தோடையும் தூங்க போறதுக்கு பதிலா அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்த்து பெஸ்டான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நன்றி உணர்வோடு நீங்க தூங்க போனீங்கன்னா உங்க நாளை பாசிட்டிவான தாட்ஸோட உங்களால ஆரம்பிக்கவும் முடியும், முடிக்கவும் முடியும். நாளடைவுல உங்களோட குறைகளை நீங்க நினைச்சு நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் இந்த பிராக்டிஸ் மூலமா குறைஞ்சிக்கிட்டே வந்து உங்ககிட்ட இருக்கிற நிறைகளை நீங்க நினைச்சு நிறைய நேர்மறையான எண்ணங்களை உங்ககிட்ட உருவாக்கிக்கிட்டே வருவீங்க. நீங்க உருவாக்கிக்கிட்டே வர இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நீங்க நன்றி உணர்வோட இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய இன்னும் நிறைவான விஷயங்களையும் உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட எதிர்மறை எண்ணங்களை நீங்க சரியா மேனேஜ் பண்ணி அதிகமான பாசிட்டிவ் தாட்ஸையும் வைப்ரேஷனையும் நீங்க உருவாக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய 3 மெத்தட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ள அப்பப்போ உருவாகிறது நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தொடர்ந்து வளர விடாம உங்க எண்ணங்களை சரியா பராமரிச்சு உங்களோட தாட்ஸையும் லைஃபையும் நீங்க பாசிட்டிவா வழி நடத்துறதுக்கு இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.